வந்துட்டேன்டா ஷேடோ விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிக் ஆப்பிள். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரியை கேட்டு நீங்கள் சிரிச்சிங்களோ இல்லையோ, பட் ஆனால் நானும் இன்னொரு பர்சனும் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறப்ப உழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த பர்சன் யாருன்னு அந்த வீடியோ முடிகிறப்ப நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, பொக்கலே 2K வரதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வர வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆப்பிள் ஃப்ளேவரா? நான் குடிக்கிறப்போ அந்த காஃபியில் அப்படி அந்த ஃப்ளேவரை நான் பார்க்கலையே. என்ன பார்த்து என்ன ஒரு வார்த்தை சொல்கிறீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? குடிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இந்தாங்க நீங்களே குடிச்சு பாருங்கள். நான் குடிச்சனால தான் சொல்கிறேன். அது ஒன்றும் அந்த ஃப்ளேவரில் இல்லையே. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பிடிங்க கட்டுங்க, நானே ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து டேங் வாயில் அப்படியே திணிக்கிறான். சிம்மினி இது எல்லாத்தையும் வெளியே இருந்தாலும் ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். டப்புக்குன்னு கதை ஓப்பன் பண்ணி வரான். ஏய் என்னடா 2 பேரும் அப்படியே மாறி காஃபியை கொடுத்துட்ருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? அங்கே டேங் தான் அப்படியே பார்க்குறான். ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயா நான் வந்து ஃபைல் கொடுக்குறதுக்காண்டி வந்தேன். டேய் ஜங்குகே, நீ என்னடா பண்ணுற? அது என்னடா கையில்? அது காஃபி ஆப்பிள் தான் குடிச்சு பார்த்து தர சொல்லிச்சு, அதான் தந்தேன். தப்பா ஜிமின்? தப்பு தான்டா, எல்லாமே தப்பு தான். இப்போ என்ன பண்ணுறது? கீழே ஊற்று. ஓகே. ஸோ ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே அந்த காஃபியை கீழே கொட்டிடுறான். அங்கிட்டே அவங்க அப்படியே ஜிம்மினை தான் டர்ன் பண்ணி முறைக்கிறான். ஐயா நான் அந்த மாதிரி சொல்ல, இந்த புறம்போக்கு எதையோ புரிஞ்சுட்டு வந்து அது வேற மாதிரி புரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு இந்த சம்மந்தமே இல்லையா? டேய் அறியகட்ட முண்டோ, நான் இதையா சொன்னேன்? ஒழுங்க முடியாது, அதை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மின் தான் அப்படியே டேங்கிட்ட போய் கெஞ்சிகிட்டு இருக்கா. ஐயா இதனால என் வேலையில் கீழே எங்கிட்ட கை வச்சிடாதீங்க, இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ ஜங்குக்கு அப்படியே வேகமாக வந்து தோணி எடுத்துகிட்டு டேங்கிட்ட போகிறான். ஏய் அங்கேண்டா போகிற? நீங்கள் தானே துடைக்க சொன்னீங்க. டேய் கீழே தொடடா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் காலுக்கிட்ட போக. டேய் என்கிட்ட இல்லைடா, கீழே கூட்டிட்டு காஃபியை தொடடா. எது நான் துடைக்கணுமா? நான் ஏன் துடைக்கணும்? அது துடைக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க, செக்யூரிட்டி. டேய் அது நான்டா. ஓ சரி செக்யூரிட்டி. டேய் அது வாட்ச்மேன்ரா, அது ஏன்டா துடைக்கணும்? ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது, நான்லாம் துடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஸோ உங்ககிட்ட அவங்க சரியான சிரிப்பு வந்துடுது. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒருத்த ஏய் லிட்டில் பாய். லிட்டில் பாயா? யாரை பற்றி என்ன வார்த்தை சொன்ன? ஏய் ஜங்குக், உன் பேர் தானே? அப்போ நீ தான் லிட்டில் பாய். இங்கே பாருங்க, நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அவ்வளோதான், அதுக்கு நான் நார்மல் ஹைட் தான். கிடையாது, இந்த ஜிமினே உன்னை விட ஹைட்டாக தானே இருக்கான். அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம், உங்களை வேறு இப்படி மேலாப்பிலே நின்று பேசினா கழுத்தை வேறு வலிக்குது. ஒரு நிமிஷம் எங்கள் பக்கத்தில் வாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்குவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ டேயாங்கோ அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வரான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டேயாங்கோட கையை அப்படியே பிடிச்சி ஒரு சேர் மேலே ஏறி நின்றுக்கிறான். இப்போ தான் ஹைட்டு கரெக்டாக இருக்குது. யாரை பற்றி இன்னும் வார்த்தை சொல்லிகிட்டு இருக்க? நீ ஹைட்டாக இருக்கிறனால, இங்கே நான் கொட்டையாக இருக்கிறனால, இங்கே 2 பேர்த்துக்கும் ஏஜ் ஒன்றும் கம்மிலாம் கிடையாது. உனக்கும் எனக்கும் சேம் ஏஜ் தான்டா. அதனால நீ என்னை பார்த்து லிட்டில் பாயின்னு சொல்லுவியா? எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு? போனா போது பாஸ்ன்னு ஒன்று ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்தா, ஆனால் நீ என் ஹைட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க. ஜங்குக்கு பிடிக்காத ஒரே ஒன்று, ஹைட்டை பற்றி பேசினா செம்ம டென்ஷன் ஆவா. அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்றான்? வெறியேற்றான். இந்த ஜங்குக்கே வெறியேற்றான். ஏய் ஜிமின், கொய்யாவை சொல்லி வை, என்கிட்ட வாயை கொடுக்க வேணான்னு சொல்லு. ஐயாவை சொல்லி வைக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கான்? அத்தாடி. அங்கிட்ட அங்கே அப்படியே என்ன ஜிமின் என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஐயோயோ இவனை வேலையை விட்டு தூக்குறதா இருந்தால் இப்போவே தூக்கிடுங்க, நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் அப்படியே டேங்கோட காலிலே விழுந்துடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜங்குக்கு ரியலைஸே ஆகுது. ஆத்தாடி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே டபக்குன்னு கீழே குதிச்சிட்றான். சரி நல்லபடியாக ஃபன் பண்ணிட்டோம் ஆப்பிள், எனக்கு வெளியே வேறு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் என்னன்னு பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஆகி ஓடிடுறான். அங்கிட்ட அவங்க தான் செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ சிரிப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆமாம் ஜிமின் கீழே கொட்டியிருக்கேன் இந்த காஃபி, இதை யார் தொடப்பா? ஐயா கவலைப்படாதீங்க, இந்த நான் நட்டுக்கு இருக்கேன், நான் தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அங்கே இருக்க ஒரு கிளாத்தை வச்சு அந்த அங்கே சிந்தி கட்டி அப்படியே தொடச்சிட்ருக்கான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஆக மொத்தம் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்,
அதுக்கு எவனும் ஆன்சர் பண்ணாமல் என்னைய வேலை வாங்குறாங்க. இங்கே மாறி மாறி காஃபி குடிச்சதுக்கு அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறேன், அதை கூட கண்டுக்காமல் ரெண்டும் ஏதோ பேசிட்டு சண்டை போட்டு போகுது. ஆனால் இங்கே அனுபவிக்கிறது நானாக இருக்கேன். ஐயோ, கோயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சி கூவ சொல்லிக்கிற உலகம் இது எப்படி பாடும் ஐயா? என்னடா அங்கே சத்தம்? ஐயா ஒன்றுமே இல்லை. எதுக்காண்டு இங்கே வந்திருக்கா? ஐயா வந்த வேலையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டபுக்குன்னு எந்திரிக்கிறான். நம்ம கம்பெனி கொலாப் பண்ணியிருக்கோம்ல பார்ட்னர், அவர் வந்து நம்மளுக்கு வெக்கேஷனுக்கு கூப்பிட்றாரு. எம்ப்ளாயிஸு ஒர்க்கர்ஸே எல்லாருமே வரணுமா? அவர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார். அங்கிட்ட அவங்க அப்படியே யோசிக்கிறான். ஓ அப்படியா, இன்டர்னும் வருவாங்களா? வேணுமா? கிடைக்குமா? ஷோர் கண்டிப்பாக ஷோர். அவங்களுக்கு இல்லாததா நீங்கள் கேட்டிங்களே, எல்லா ஒர்க்கரும்னா இன்டர்னும் ஒர்க்கர் தானே, அதனால தப்பு இல்லை ஐயா, நம்ம பார்த்து சிறப்பாக பண்ணிடலாம். அப்போது எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஜிமின் அப்படியே ஃபைலை வச்சு தலையில் அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறான். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படித்தானே? சரி ரைட்டு, என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாருமே அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு தான் பஸ்குள்ளெல்லாம் போய் உட்காந்துட்ருக்காங்க. சரி, அவங்களுமே அதே பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு சீட்டு வேறு காலியாக இருக்குது. ஸோ ஜிமின் அதில் பார்த்துட்டு நம்ம போய் உட்காரலான்னு அவன் அங்கே போக ஜங்குக்கு இதை பார்த்தனே ஆத்தாடி என்ன இவன் போய் உட்கார்றான், வாய்ப்பே இல்லை, நம்ம தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அவன் போய் அப்படியே டேங்க் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜிமின் அப்படியே போய் பக்கத்து சீட்டில் ஒரு பொண்ணு மடியில் போய் உட்காந்துடுறான். அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விளக்கமாக இருப்பின்ற சி எந்திரா. பின்னட்டும் டேய் ஜங்குக்கே, என்னென்னதுல தள்ளி விட்ட? நான் வாட்டியுமே தானே போய் உட்கார போனேன். அதான் நானும் சொல்கிறேன், நான் தான் உட்காரணும், நீ என்னத்துக்கு போய் உட்கார வர? நீ இங்கே உட்காரணும்னு ஏன் ஐயா உங்ககிட்ட சொல்லவே இல்லையாடா? உங்க ஐயா சொல்லலை, ஆனால் நான் இங்கே உட்காரணும்னு ஏன் ஆசை? அவருக்கும் நான் இங்கே உட்காரணும்னு அவர் மனசில் ஆசைப்படுறாரு. அப்படி தானே ஆப்பிள்? நான் அப்படியே தான் சொல்லவே இல்லையே. அதான் மனசு சொல்லிச்சே, அதான் பக்கத்தில் வந்து உட்காந்தேன். தப்பா அப்படின்னு சொல்ல அங்கிட்டே அவங்க என்னமோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணி உட்காந்துடுறான். அங்கே ஜிமினுக்கு அப்படியே வெறி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சாங்ஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் ஃபன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக்கோட கை சும்மா இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவன் தான் இப்போது டேங்கோட டைஸில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுட்டு வரான். ஸோ அது டேங்குக்குமே நல்லாவே தெரியுது. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ அவனோட கை கொஞ்சம் அப்படியே மேலே போக டேங்க் அப்படியே கையை பிடிக்கிறான். ஸோ அங்கே அவன் பிடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஜிமின் எகுறான். ஏய் எங்கே போகிற? அடியே என்ன ஏடி பிடிக்கிற? என்ன விடு, அங்கே பார் அந்த பெத்தைக்கரை டேங்க் சார்கிட்ட என்னமோ பண்ண போகிறான். அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டுண்டா, நீ ஏன்டா எகிரிட்டு இருக்க? இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல? ஆமாம் ஆகப்போதி, அதுக்கு என்ன? இப்போ அவங்க சேரட்டும், நீ எதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்க? உன் ஆளை சேர்றப்போ பிரித்து விட்டா உனக்கு எப்படி இருக்கும்? கேண்டாகும். அதே மாதிரி தான் பெசாட்டுக்காரு. அடி பாவிங்களா, உங்களுக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவர் அமைதியாக தான் இருப்பார், ஆனால் அவன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர்லாம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. நீ அடி வாங்குற, நான் தாண்டி அடி வாங்குறேன். அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ இவங்களுக்குள்ள ஏதோ லவ் ஓடுதுன்னு தான் நினைக்கிறேன். எந்த மண்ணாங்கிட்டையும் ஓடல. அவர் கல் மனசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த லவ்லாம் சுத்தமாக பிடிக்காது. யாருக்கு? அவருக்கா? அது சரி, உங்கள் ஐயாவை பற்றி இன்னும் நீ தெரியாமல் வச்சுட்ருக்க, பேசாமல் அமைதியாக உட்கார்றா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே ஜிமினை பிடிச்சி உட்கார வச்சிருது. ஸோ அவங்க ஜிமின் கண்ணை அவங்கள பார்த்து எடுக்கவே முடியல. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க தான் என்ன கை எங்கே போகுது? அது வந்து கட்டெரும்பு அப்படியே அந்த இடத்துல உருண்டு போய்கிட்டு இருந்துச்சா, அதான் அதை அப்படியே பிடிக்க வந்தேன். எனக்கு அந்த கட்டெரும்பும் தெரிலையே. அது அது உங்களுக்கு தெரில, அது இமேஜினேஷனில் கண்ணுக்கு மறைஞ்சு போயிட்டுருக்குது. ஏன் நான் தான் பிடிக்கிறேனே, விடுங்கவேன். அதெல்லாம் ஒன்று வேணும், அமைதியாக உட்காரு. அது வந்து பாஸ், அதான் எது வரேன்னு தெரியுது, அதை அப்படியே விட்டா பிடிச்சிக்கலாம். எதுவும் தேவையில்ல, இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கலாம். கை எடுக்கிறியா? பிடிக்கலான்னு சொல்கிற. ஆனால் ஏன் உன்னோட காதில் இருந்தும் ஃபேஸ் வரையும் நல்லா ரெட் ஆப்பிள் மாதிரி இருக்குது? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு விடுவா,
வண்டியை திருப்ப சொல்லுவா. டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை திருப்பு அப்படின்னு எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுக்க அங்கே அவன் பக்கத்தில் தான் உட்கார மாதிரி இழுத்துருப்பான். ஆனால் ஜங்குக் தான் அவங்களோட மடியிலே போய் உட்காந்துருவான். அங்கே அவ்வளோதான் ஜிமினை அப்படியே பிடிக்க போக ஏய் 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 என்ன ஏய் அவன் என் ஐயா மேலே உட்கார போகிறான். அதான் உங்கள் கொய்யாவே பிடிச்சிட்டார்ல உட்கார்றான். அங்கே எவ்வளோ இடம் இருக்குது. போய் அவன் ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஐயா மல்ல போய் உட்காரான் பாரு. ஐயோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே பகீர்ன்றது. இவங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில. யார் அம்மாவுக்கு? எங்கள் ஐயாவோட அம்மாவுக்கு தான். பேசாமல் பொத்திட்டு உட்காரி. என் மாட்டியில் உட்கார்றதுக்கு ஒன்று இழுக்கவே இல்லையே. சீட்டில் உட்கார்ற மாதிரி தானே உன் கையை பிடிச்சிருத்தேன். அப்படியா? எனக்கு என்னமோ மடியில் தான் வந்து உட்கார சொல்கிறீங்களோன்னு நினச்சி உட்காந்துட்டேன். அது தப்பா என்ன? தப்பு தான் ஹெந்திரி. எனக்கு என்னமோ தப்பு மாதிரி தெரியலை. ஜங்குக்கு அப்படி அவங்களோட ஃபேஸ் கிட்ட வரான். பாஸ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்பா? அது ஒன்றும் இல்லை. ஒரு ஆளை வெறுப்பேற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் அப்படியே டேர்ன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறான். அங்கே ஜிம்மினை அப்படியே எங்களா விட்டா போய் பக்கத்தில் நம்ம போய் உட்காந்துடலாம், இவங்க பண்ணுறது சரியில்லையேன்னு இங்கே வர்றதுலேயே குறியாக இருக்கான். ஸோ டேவுக்குமே அது நல்லா தெரியுது. அதுக்கு எனக்கும் அது ஒரு சின்ன அல்ப ஆசை மாதிரி தான். முடிஞ்சா அந்த வெறுப்பேற்ற ப்ராசஸில் கிசா குத்தா நாங்கள் ஜாலியாயிடுவோம், அவனும் வெறுப்பாயிடுவான். இங்கே பாரு, மேலேருந்து எழுந்திரிச்சு பக்கத்தில் உட்கார. இல்லாட்டினா ஒன்று அப்படியே பேக் சீட்டுக்கு தள்ளி விட்டுருவேன். அப்படியாச்சும் உங்கள் கை என் மேலே பட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் என் கை உன் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜங்குக்கு அப்படியே ஒரு தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சிடுறான். லிட்டில் பாய், நல்லா சாப்பிடு. இங்கே உனக்கு நிறையவே எனர்ஜி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எனக்கா இங்கே பார், திரும்ப அந்த மாதிரி வார்த்தை சொல்லி என்னை கூப்பிடாதா. என்னோட எனர்ஜி லெவல் உனக்கு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவன் அப்படி வேடிக்கை பார்த்து வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லோரும் ஹோட்டலில் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அங்கே ஜிம்மினும் ஜங்குக்கும் பெரிய அங்கே போராட்டமே போயிட்டுருக்குது. அவங்களோட கையை ஒரு சைடு ஜங்குக்கு பிடிச்சிக்கிறான், இன்னொரு சைடு ஜிம்மின் பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, ஏன் ஐயாவை நான் தான் அவர் கூட போய் அவர் ரூமில் நான் இருப்பேன். ஏய் என்ன, நான் தான் இருப்பேன். நான் தான் இப்போதைக்கு அவருக்கு செக்யூரிட்டி மாதிரி. அவர் பின்னாடியே சுற்றி அவருக்கு எல்லாத்துக்கும் வேலை படுத்து கொடுத்துக்குது நான். நீ என்ன போயிட்டுருக்க? நீலாம் ஒரு வருஷத்தில் வேலையை விட்டு போக தானே போகிற. நான் தானே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன். ஸோ இப்போலேருந்து நான் தான் அதுக்குள்ளே இருக்கணும், நீ இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. போடா, நான் பார்த்துக்கிறேன். பிகாப்பு வா போகலாம். ஏய் இரா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. ஏய் என்ன நீனு இங்கே பாரு, ஐயா எப்பவும் என் கூட தான் இருப்பார், உன் கூடலாம் இருக்க வைக்க முடியாது. உன்னை நம்பி சுத்தமாக அவரை பக்கத்தில் விட்டவே மாட்டேன். நீ என்னன்னாலும் பண்ணிடுவேடா. எங்கள் ஐயா கொஞ்சம் நிமிஷம் சந்தோஷமாக இருக்குது, உனக்கு கூட பிடிக்காதே. அது எப்படா அவர் என்ன பண்ணாலும் நீ அதுக்கு அகேன்ஸ்டாகவே நீ பண்ணிகிட்ருக்க. உனக்கெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு சேர்த்தாருன்னு இருக்கு. ஏய் ஜிமின், அவர் சேர்க்கறத விட நீ தாண்டா ரெக்கமெண்டேஷன் பண்ண. நானா கேட்டேன்? பின்ன கொய்யால என்ன வார்த்தை மாடுறான் பார்த்தியா? நீ தாண்டா கேட்ட, நீ தான் கேட்ட. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என்ன வேலைக்கு ஏதாச்சும் சேர்த்து விடுன்னு சொல்லி நீ தானே கேட்ட. ஆமாம் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்காண்டி இப்போ நான் டயம் கூட இருக்கணும், தூங்கக்கூடாது நீ சொல்லிட்டு இருக்கியா? அதை தாண்டா இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். நீ அங்கே அவர் கூட போகக்கூடாது, அதான் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க டயம் அப்படியே வெறி ஆகிட்டு இருக்கா. ஏய் சி, மொத்தம் 2 பேரோட கையை விடுங்கடா. நான் முடிவு பண்ணோம், நீங்கள் 2 பேரும் என் கூட வரவே வேணாம், நான் தனியாகவே துணிக்கிறேன். எவனாச்சும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்க, உங்களை எல்லாத்தையும் கொன்னே போட்டுறான், கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லி அவனோட ரூம் கடை வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுறான். ஸோ அங்கே ஜிம்மினும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. டே பாடு, ஒன்றால் தண்டாயிடலாம். நான் பாட்டுக்கு டயம் கூட போயிருப்பேன், எதுக்குடா நீ வந்து தடுத்த? இங்கே பாரு, அவர் தனியாக போனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்னெல்லாம் அவர் கூட விட்டுருவேனா? என்ன இன்க்ரிமெண்ட் பெருசாக கொடுக்கணும் எதிர்பார்க்குறியா? முடியவே முடியாது. இந்த ஜிம்மின் இருக்கிற வரையாது நடக்கவே நடக்காதுடா. டேய் பைத்தியம், ஒரு வருஷத்தில் நீ போயிடுவடா. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அது அளவுக்கு அங்கே டேங் சார் அடிக்கிறத என்னால் சுத்தமாக பொறுத்துக்கவே முடியாது. நீ எல்லாத்தையும் பண்ணிடுவடா. தக்காளி அடி வாங்குறதுனால என்னால் முடியாது. அதெல்லாம் அடிக்க மாட்டார் ஜிம்மினா, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீயும் நானும் ஒரே ரூமில் தான் தங்க போகிறோம், நீ ஏன் கூட தான் இருக்க, உன்னை அங்கிட்ட விட்டவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மின் தான் ஜங்கு கடை கையை பிடிச்சிட்டு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்குமே செம்ம வெறி ஆகிட்டுருக்குது.
ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணான். நைட் டைம் தான். ஜங்குக்கு அங்கே தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே எந்திரிக்கிறான் ராத்திரியில். அப்பாடா தூங்கிட்டானா தக்காளி இவனோட பெரும் ரோதனையாக போச்சு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பெட்லேருந்து கொஞ்சம் நடந்து போகிறான். டொம்முன்னு கீழே விழுகிறான். யார் அவன்? என் காலில் என்னத்துக்கிட கட்டியிருக்கான்? பாவி பையன் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த லெவலாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கயிறை காலிலேருந்து கலட்டி கொஞ்சம் கயிறை அப்படியே இழுக்கிறான். ஜிமின் அப்படியே டொம்முன்னு கீழே விழுகிறான். தடி டேய் சுகா, என்னடா என்ன கீழே தள்ளி விட்டியா? நீ கீழே படுறா, நான் தான்டா மேலே இருப்பேன். சும்மா லெஃப்டில் விட்ல ரைட் ஒதுக்கி கீழே சொருகாமல் விட மாட்டேன்டா, நீ படுறா நீ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே டொம்முன்னு கீழே விழுந்து திரும்ப படுத்து தூங்குறான். ஸோ அவங்க ஜங்குக் பார்க்குறான். கேஸ் எப்படி போகுதா? ஜிமின் உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த கயிறை கட்டில் கால் கீழே அப்படியே கட்டி விட்டுட்டு அவன் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஐயா இப்போ இந்த ரூம் பாஸ்வேர்டு விட எனக்கு தெரியாது. என்ன போட்டிருப்பாரு? அவரோட டேட் ஆஃப் பர்த் தான். இன்னும் ஓப்பன் ஆகல. ஐயோ வேறு என்ன போட்டிருப்பாரு? ஒருவேளை ஏன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குமா? அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்ன போட்டிருப்பாரு? 1-2-3 நல்லா இருக்குமா? சின்ன அதுவும் இல்லை. இவன் இப்படி ஓப்பன் பண்ணுற சவுண்டு அங்கே டேங்குமே நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. டேங்க இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா. கதை ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்ல டக்குன்னு டேங் ரூம்குள்ளே இழுத்துடுறான். எங்கே என்ன பண்ணுறா? தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா அங்கிட்ட அவங்க அப்படியே முறைக்கிறான். ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தேன். ஸோ இப்போ அவங்க அப்படியே ஜங்குக்கு ஒரு செவத்தில் தள்ளி விட்றான். அவன் இப்போ அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான். இது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ரூமில் இல்லாமல் ரூம் பக்கத்தில் வந்து தண்ணி குடிக்கிறியா? ஷனா போய் சொல்கிறியா? ஜங்குக்கு இப்போ அப்படி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறான். அவங்க ஒரு புஷ் பண்ணுறான். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், உண்மையை சொல்கிற. எனக்கு நீ தேவை. உனக்காண்டி தான் வந்தேன். ஏன் பின்னாடி நான் சுற்றுறது, வேணுக்குன்னு எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணுறது எதுவுமே கணக்கு தெரியலையா என்ன? லவ் பண்ணுறேன்னு பச்சா தெரியுதானா? அப்புறமா என்ன சீன் போடுறா? எதுக்கு வந்தேன்னு தெரியும். அது நடக்கணும்ல. அங்கே டேங்க் ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆகுது. ஸோ ஜங்குக் பேசிக்கிட்டே பெட்கிட்ட கொண்டு போகிறான். அங்கே போய் அப்படியே டேங்க பிடிச்சி தள்ளி விட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங் மேலே ஓவர் ஆகுறான். என்ன பிக் கப்பல், உன்னோட ஃபேஸ் திரும்ப சிவக்க ஆரம்பிக்குதா? ஷையா இல்லை ப்ளஷ்ஷா? ரெண்டுமே தான். ரெண்டுமே தான். நானும் உங்ககிட்ட பல தட்டி லவ் சொன்னேன். நீ அக்செப்ட் பண்ணல. ஏன் பண்ணல? எதுக்காண்டி நான் உங்ககிட்ட சொல்லணும்? எதுக்காண்டி சொல்லணுமா? அப்போ தானே நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹை ரேஞ்சுக்கு கூட்டு போக முடியும். எதுக்குடா இப்போ என்ன கிஸ் பண்ணா? எதுக்கு வந்தேனோ அதை முடிக்க வேணாமா ஆப்பிள்? ஸோ ஜங்குக் அவங்க அடுத்து பேசவே இல்லை. அவன் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க டேங்க வேறு ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ் ஆகிட்டுருக்குது. அவனும் இப்போ அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க வந்து ஒரு பாத் ட்ரெஸ் மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பான். ஸோ அதை அப்படியே கழட்டிடுறான். இது இப்போ பண்ண போகிறது எல்லாமே என்னை இவ்வளோ நாள் அலைய விட்டதுக்கு அப்பப்போ என்ன சரி யூஸ் பண்ணுற மாதிரி என்னை டெம்ட் ஏற்றுற மாதிரி பார்க்குறது நீ பண்ணுற பிஹேவியர்ஸ் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும். எதுவும் பண்ண முடியாமல் உட்காந்துருப்பேன். இப்போ நீ தனியாக ஆப்பிட்டுக்கிட்டேல, இவ்வளோ நாள் வச்ச பழிய மொத்தமாக இன்றைக்கி இந்த பெட்ரூமில் வச்சு இந்த ஜங்குக் செஞ்சிட மாட்டான்.
ஸோ டேங்கு ஒரு மாதிரி என்ன பேச என்ன பண்ணன்னு தெரில. அவன் பேசுகிறது எல்லாமே அங்கே டேங்கு ஒரு மாதிரி ஷையை தான் கொடுத்துட்ருக்கு. அவன் ஒரு மாதிரி அவனோட ஃபேஸெல்லாம் உண்மையிலே செவக்க ஆரம்பிக்குது. இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போது என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ அதை சொல்ல, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிச்ச பக்கத்தில் இழுத்து 2-3 கிஸ் பண்ணி ஐ லவ் யூ ஜங்குக். இந்த ஒரு வார்த்தை இதை கேட்குறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. அவ்வளோதான் கட்ட முடியும் எங்கள் கம்பெனியில். இதுக்கு மேலே டீட்டெயில்டாக காட்டினா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ ஜிமினுக்கு தான் ஒரு கால் வருது. அவனும் அப்படியே அட்டன் பண்ணுறான். டே ஜிமின், எங்கடா என் பையன்? மேடம், அவர் தூங்கிட்டு இருப்பார் மேடம். ஆஹா, நான் ஃபோன் பண்ணேன், ஏன்டா எடுக்கலை? அதான் மேடம் நானும் சொல்கிறேன், அவர் சரி அவர் தூங்கிட்டு இருப்பார், எந்திரிச்சிருந்தா 5 நிமிஷம் அப்போ போய் எப்படி அவர் எழுப்பிட்டு அவருக்கு உங்கள் காதுக்கு கால் வரும் ஃபோன். ஏன்டா உளர்றா? ஐயோ மேடம், சரி மேடம், தூக்கத்தில் இருந்தனால அப்படியே உளர ஆரம்பிக்கிறேன், மன்னிச்சுங்க மேடம், 5 நிமிஷத்துல இப்போ அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார் மேடம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஜிமின் அப்படியே ஒரு ஓடுறான். அவள் டொம்மனி பத்திரம்ப கீழே விழுகிறான். என்னது காலு? ஏன் காலை கட்டி போட்டிருக்கு? சரி, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் எங்கே போனான்? ஏன் காலையும் கட்டி கட்டில் காலையும் கட்டி போட்டிருக்கானே. ஐயோ, இந்த கிறுக்கு பையன் ஏதாச்சும் பண்ணிட்டானா? டேங்க் சார் எதுவும் பிடிச்சி இழுத்து வச்சுட்டாரா? இன்னும் நினைக்க போத்த இல்லையே ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் இப்போது வேமா டேங்கோட ரூமை போய் தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். ஏன் ஒருத்தான் நேரங்காலம் புரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே, ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் பாத் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு கதவை திறக்கிறான். ஜிமின் அப்படியே டொம்முன்னு கீழே விழுகிறான். டேய் ஜங்குக்கே, உனக்கு இதாகலையா? ஆமாம், எங்கடா எங்கள் ஐயா அது ஒன்று கோபத்தில் அச்சிக்கிச்சு தொலைலையே. அதெல்லாம் அடிக்கலா, தா உங்கள் ஐயா அங்கே படுத்துருக்காரு பாரு. எதே படுத்துருக்காடா, என்னடா பண்ண வர அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் இப்போ வேமா டேங்க பிடிச்சி எழுப்புறான். ஐயா என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்ல. ஏய் சாகலடா, உயிரோட தான் இருக்கேன், எதுக்கு இப்போ இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஜிமின் அப்படியே டேங்கோட கோலத்தை தான் பார்க்குறான். ஐயா முடிஞ்சா எல்லாமே முடிச்சிட்டிங்களா? சரி, அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கு தான் பார்க்குறான். அவன் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். முடிஞ்சு கணக்கு சேதமாக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓ அப்படியா? ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் நடந்து மூவ் ஆகி போயிடுறான். ஸோ அவங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஜிமின் தான் ஐயா ஜங்குக்கு போய் அருமை சாகுது, அப்படியே ஆன்னு வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும், நீ மூடு, ஆல்ரெடி பண்ண பாவம் பத்தாதுன்னு கண்ணாலேயே கற்பழிக்கிறாரு. அங்கே அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் யாருன்னா அவன் தாண்டா என்ன பண்ணிட்டு இருந்தான் பைத்தியம். சரி, எதுக்காண்டி இங்கே வந்த? உங்கள் அம்மா ஆனே இது சி உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அம்மா இதுதான் உனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் எடுக்கலையா? அதான் எனக்கு கால் பண்ணாங்க. ஓ, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு போ. ஐயா எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ நல்லா நீங்களும் ஜங்குக்கு லவ் பண்ணீங்க தானே? அதை இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், கேட்க தைரியம் இல்லை. ஆனால் கண்ணால் இவ்வளோ பார்க்குறப்ப கேட்காம இருக்க முடியல. இதனால தானா எனக்கு அடி, அவனுக்கு கொஞ்சல்ஸு கொலாவலுமோ நடந்துச்சு. தெரியுதுலா, சின்ன வரதும் கேட்க வந்துருக்கா? இல்லை, இதுக்கு மேலே கேட்குறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் இந்த குட்டி சத்தானோட வேலை. எதா குட்டி சாரோட வேலை. நான் போயிட்டு வரேன். சரி பொக்களே, இதோட இந்த ஸ்டோரியுமே ஃபினிஷ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாலே அது ஃபன்னாக தான் அந்த ஸ்டோரியே போய் முடியுது. இது ஒரு ரிக்வெஸ்ட் ஸ்டோரி தான். என் மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான்.
ஸோ லாஸ்ட்டில் பார்த்தா அவன் கெட்டது வேறு மாதிரி. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஸ்டோரி உருவாக்குறோன்ற பேரில் ஃபுல்லாமே ஃபன்னாக போச்சு. ஆக்சுவலாக இது வீவின் குக்கு ஃபன்னு தான்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்டோரி எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, கிளிப்பிங் கட்டுறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரி நல்லா ரொமான்டிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட்டில் பார்த்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை ஃபன்னாக தான் கொடுக்க வேண்டிய காமெடியாக போச்சு. வேறு வழி இல்லை, இது ஒரு ஃபன் ஸ்டோரி தானே, நல்லபடியாக கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, இது வந்து ஃபுல்லாக ஒரு 1 ஷாட்டாக இல்லைனா மூவியாக வர வேண்டியது. நேற்று நைட்டு அந்த தருதலை நாய் அப்படியே படுத்து தூங்கிடுச்சு, அதனால தான் 2 ஷாட்டாக வருது. இல்லாட்டினா அதை லாங்காகவே கொடுத்துருக்கலாம். இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் பொக்கலே. கைட்டியா அது வந்து ஜேகே சொல்லணும். அதெல்லாம் வந்து தலைக்கை லைட்டில் தூக்கி லைனில் சப்பமாக சால்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு வந்து ஜிமின் சொல்லணும், தம்பி நீ இன்டர்வியூ சொல்லிட்டு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், அதுக்கு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதில் முதல் விஷயம் அதிகமாக பேசக்கூடாது. இல்லையா முதல் ரூல்ஸ் காஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அவர் சொல்லணும், அதிகமாக பேசக்கூடாதா? என் வாய் தான் இங்கே ஊரே காப்பாற்றிட்டு இருக்குது, இந்த கம்பெனியை காப்பாற்றினா போது என் வாய் தான் முடியும். இங்கே பாஞ்சிங்கன்னா எனக்கு வந்து வாய் பேச ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஸ்டாப் பண்ண நினச்சா அதை உயிரை போயிருமே, நான் வேலை விட்டு நின்றுவேன். அதுதான் ரொம்ப கஷ்டமான முடிவாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை விட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. நீ டேன் அங்கே இதை வந்து பார்க்கணும் ஜிமின் மைங்க. அப்போ வந்து சொல்லுவான், பாடி இருக்கா இல்லையா, இல்லை செத்துக்கிட்டு போயிட்டானா சொல்ல, இப்போவே மீட்டிங் கேன்சல் பண்ணுறேன். அங்கே ஜங்கு வந்து மூச்சை பார்த்துட்டு சார் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, அவனே அப்புறமா எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மைங்க வந்து கண்டிப்பாக திரும்பி மீட்டிங் போயிட்டு என்ன சொல்லுறது மைமையா வந்து ஓகே நீ வந்து நான் ஆஃபீஸில் பண்ணி சொல்லிட்டு சொன்னோட அவ்வளோ ஜிமின் மைக்கமே வந்துடும். அப்போ ஜங்கு தான் சொன்னோம், சரி நான் இந்த ஸ்டைல இப்போ நான் டேங் சார் பக்கத்துக்கு எடுத்து போகிறேன், அங்கே போய் என்ன போல தெரியாது, அந்த நல்ல தரமாக இருக்கும் நினைக்கிறேன், நான் அவங்க போய் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிப்போம். அங்கே ஜிமின் போய் பூச்சி போயிடும். டே ஒரு நிலவு தெரியாமல் இப்படி ஸ்மூத்தாக கூப்பிட்டா உங்களுக்கு கும்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நல்ல பரவாயில்ல, அது நான் பற்றி உனக்கு என்ன கவலை? டேய் என்ன சொன்னோம் மாப்பிள்ள எங்கே அதுக்கிட்ட ஒன்று காணும், நீ போகலாம் மாப்பிள்ள, தப்பில்லை. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை வேலையை விட்டு போறியா? வேண்டாம் தப்பு. மாப்பிள்ள அப்படியே டைப் பண்ணி நான் போய் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே வாய்ப்பு கொஞ்சம் டைம் கிடைக்குது, அப்படியே நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம். எங்கள் பாரு மாப்பிள்ள ரெக்கார்ட் பண்ண போகிறேன் சரியா, நான் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரஷ் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பல்ல லிஸ்ட் போகக்கூடாது மாப்பிள்ள, தவறானே சரி உட்காந்து டைப் பண்ணி அமைச்சிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். மோசப்படி நான் முடிஞ்ச பற்றி தெரியாது தக்காளி இவ்வளோ நேரம் டைப் பண்ணாத போய் நினச்சி நீ அங்கே தான் போய் இது பண்ணிருப்பேன். மாப்பிள்ள ஜங்கு கூட வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரியா, அது எப்படி இருக்குன்னு கேட்குறியா? இப்போ இன்டர்வியூ என்ன தானே பார்த்து சொன்னால் நானே ஏதாச்சும் இங்கே நான் குளிரில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி உனக்கு உறக்கம் கேட்குறா? உறக்கம் டீ உங்கள் உனக்கு தானே நல்லா தெரியும். என்னை பாரு இப்போ அப்படி மாதிரி ஒரு பீஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ள போகிறான். கேட்க இந்த பக்கமாக நான் யாரு தப்பா பண்ணேன், அதுக்கு மேலே எதை பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் போல பரவாயில்ல ரொம்ப கரெக்டாக எவ்வளோ